எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதே போல இந்த தியானத்தை எனக்கு கத்துக் கொடுத்த எங்க அம்மாவுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சக்தி வலயங்கள் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சக்தி ஏன் இதை வந்து வலயங்கள் அப்படின்னு சொல்றோம்னா, இது வந்து ஒரே இடத்துல இருக்காது. வளையம் மாதிரி லைக் என்ன சொல்றது, ரொட்டேட் ஆயிட்டு திரும்ப ஒரு இடத்துல இல்லாம ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இந்த சக்தி வலயங்கள். அது என்னென்ன மெயினான அந்த சக்தி வலயங்கள் அப்படின்றது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 விஷயம் இருக்கு. என்னன்னு பாருங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பணம், மணி. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நேம் அண்ட் ஃபேம், நம்மளோட பேரு பிரதிஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா? சோ நேம் அண்ட் ஃபேம். மூணாவது வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி. ஓகேவா? சக்தி, நம்மளோட விஸ்வ சக்தி, காஸ்மிக் எனர்ஜி. நாலாவது வந்துட்டு பிளட், நம்மளோட ரத்தம். ஐந்தாவது வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். ஆறாவது வந்துட்டு வாட்டர், தண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம பேச போறோம். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது எங்கேயோ வெளியில இருக்கு. அங்க இருந்துதானே எல்லாருக்குமே நமக்கு கரண்ட் எல்லாம் கனெக்ஷன் வந்திருக்கு. சோ அந்த ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் எப்படி லிங்கா இருக்கோ, அதே போல நம்ம வீட்ல கூட ஒரு பிளேஸ்ல தான் நமக்கு வந்துட்டு கரண்ட் இது வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கனெக்ஷன்ல இருந்து எல்லா இடத்துக்குமே லைட்டு, ஃபேன் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் போயிருக்கும். மெயினான ஒரு இது இருக்கும் ஒரு இடத்துல, அதுல இருந்தது எல்லாத்துக்குமே போயிருக்கும் இல்லையா? சோ எப்படி இந்த மாதிரி இது இருக்கோ, அதே போல இது இது கூட இப்ப நம்ம பேச போறது கூட எல்லாத்துக்குமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த 6 விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 6 விஷயத்துல வந்துட்டு 6மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மணி, பணம், நேம் அண்ட் ஃபேம், அதே போல காஸ்மிக் எனர்ஜி, வாட்டர், பிளட், எலக்ட்ரிசிட்டி. இந்த 6 விஷயங்கள்ல சிலது பாத்தீங்கன்னா நம்மளால மாத்த முடியும், சிலது பாத்தீங்கன்னா நம்மளால மாத்த முடியாது. ஓகேவா? ஓகே. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம். பணம் வந்துட்டு ஈஸியா நம்மளால லைக் அது நம்ம இது மாதிரி இல்லையா? சோ நம்ம வந்து அதை வந்து சேமிச்சு வச்சுக்கலாம், நம்ம வந்து அதை செலவு செய்யலாம். அது நம்ம கையில நம்ம வந்து அதை வந்து ஓகே நான் வந்து இப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இது போட்டு இது பண்ண நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம சம்பாதிக்கலாம். சோ அதுல பணத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நேம் அண்ட் ஃபேம், நம்மளோட பேரு பிரதிஷ்டங்கள். நம்ம நல்ல வழியில இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது, நல்ல பேரு, நல்ல நேம் அண்ட் ஃபேம்ல இருப்போம். அதே கெட்ட வழி செய்ய தீய வழியில நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தீய வழியில போனதால தானே நமக்கு அந்த கெட்ட பேர் வந்திருக்கு. சோ இந்த நேம் அண்ட் ஃபேம் கூட நம்ம கையில தான் இருக்கு. வி கேன் சேஞ்ச். அதே போல காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜி வந்துட்டு நம்ம தியானம் நிறைய செஞ்சா நம்ம காஸ்மிக் எனர்ஜி வாங்கிப்போம். அதே தியானமே செய்யல, சரியா தூங்கலன்னா நம்ம காஸ்மிக் எனர்ஜி வராது. இது கூட நம்ம கையில தான் இருக்கு. சோ இத மூணுத்தையும் நம்ம மாத்தலாம். ஆனா மாத்த முடியாதது வந்து பிளட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. இந்த மூணுமே இப்போ நமக்குள்ள இருக்க பிளட் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சில டைம் வந்துட்டு அது கம்மி ஆயிடலாம், சில டைம் வந்து அது அதிகமாயிடலாம். ஓகேவா? சோ அது நம்ம கையில இல்ல. நம்ம நல்லா சாப்பிடலாம், இல்ல பண்ணலாம், எல்லாமே ஓகே. பட் அது இந்த கரெக்டா 12க்கு வரணும், அது என்னால முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிளட் வந்து அது இட் இட் கேன் சேஞ்ச். அது வந்து எப்படி வேணா அது மாறலாம் இல்லையா? அது நம்ம கையில இருக்காது. அதே போல ரெண்டாவது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் கூட அப்படிதான். அது நம்ம கையில இருக்கா? இல்ல. அதே போல தண்ணி, அது கூட நம்ம கையில கிடையாது. சோ நம்ம கையில இருக்கிறது 3 விஷயங்க. என்னென்ன? மணி, நேம் அண்ட் ஃபேம், அதே போல காஸ்மிக் எனர்ஜி. நம்ம மாத்த முடியாதது வந்துட்டு கரண்ட், வாட்டர், பிளட். ஆனா எப்போ நம்ம இந்த மணி, நேம் அண்ட் ஃபேம், காஸ்மிக் எனர்ஜில மாத்திப்போமோ, நம்ம வந்துட்டு கரெக்டான வழியில இப்ப நெக்ஸ்ட் அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 3 விஷயத்துல நம்ம எப்படி எப்படி இருக்கணும்,
எப்படி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த கரண்ட், பிளட், வாட்டர் இந்த 3 விஷயத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஒருவேளை நம்ம சரியா பண்ணல அப்படின்னாலும் நமக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதும் நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே கோர் லெவல்ல லைக் கம்ப்ளீட்டா எதுக்கு நமக்கு இது வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட், நம்மளோட ஹார்ட் ரிலேட்டட். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அந்த ஹார்ட் ரிலேட்டட் ஏதாவது இருக்கும் போதுதான் நம்ம இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல்ரெடி நடந்தது. இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல நம்ம ஜிகே சார் சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் வந்து இதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கிளாஸ் நடக்கும்போது சார் வந்துட்டு அவங்க சில பேரை கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்தாங்களா, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா கிளாஸ்க்கு. சார் வந்து கேட்டாராம், ஏன் சார் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்ல சார் எங்க வீட்ல கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இது பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாராம், மிக்ஸி கூட 2 நாளா வேலை செய்ய மாட்டேங்குது, கீசர் கூட எங்க வீட்ல ப்ராப்ளம், அதனால லைக் குளிரான தண்ணியில குளிக்கிறதால கோல்டு கூட வந்துருச்சு, அதனாலதான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்துட்டு ஜிகே சார் ஒரே கேள்வி கேட்டாராம், சார் உங்க வீட்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிற ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னும் போது அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாராம். ஆமா சார் எங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. இத்தனைக்கும் அவர் சொன்னவர் வந்துட்டு டாக்டர். அந்த டாக்டர் லேட்டா வந்திருக்காரு. அவருக்கு இந்த கோயின்சிடென்சஸ வச்சே ஜிகே சார் கேட்டிருக்காரு, உங்க வீட்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம கிட்ட வராது. ஸோ ஓகே, இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். மணி மணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? அது மணி எப்படி வேணா சம்பாதிக்கலாம். ஒரு ஒரு நமக்கு ஒரு வழி ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ வழிகள் இருக்கு நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா அந்த பணம் வந்துட்டு நம்ம நல்ல வழியில சம்பாதிக்கிறோமா, இல்ல தீய வழியில சம்பாதிக்கிறோமா, கெட்ட வழியில சம்பாதிக்கிறோமா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். இப்போ நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நல்ல ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு இப்ப 4 பேருக்கு நல்ல விதமா செய்யற மாதிரி நம்ம பிசினஸ் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல பணம் வரப்போகுது இல்லையா. நம்ம கரெக்டா நம்ம பணம் சம்பாதிச்ச மாதிரி நல்ல வழியில சம்பாதிச்ச மாதிரி அதுதான் கரெக்ட் இல்லையா. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கணும். ஒரு ஜாபுக்கு போறோம், நம்ம வந்துட்டு நல்ல வழி, அதுவும் நல்ல வழியில சம்பாதிக்கிற மாதிரி. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருட்டு வேலை பண்ணியோ இன்னொன்னு இது பண்ணியோ ஒரு நம்ம வந்துட்டு ஒரு நம்ம கிட்ட ஒரு நகையோ பணமோ வருது, அதை வித்தா நமக்கு பணமாக்கிக்கலாம், அதுவும் சம்பாதிச்ச மாதிரி தான் இல்லையா. நேத்து நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு அந்த திருட்டு நகைய வச்சோ எதையாவது வச்சோ நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுடுறோம், அது வித்த பணமா வருது. அது கரெக்டா? ராங். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு நல்ல வழியில தான் நம்ம சம்பாதிக்கணும். அந்த மாதிரி நம்ம நம்மளோட செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது எப்படிப்பட்டது, நம்ம எந்த மாதிரி பிசினஸ் பண்றோம், எப்படிப்பட்ட ஜாப் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இது நம்ம கெயின், நம்ம சம்பாதிக்கிறது. அதே போல அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம சேவும் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு 1 lakh சேலரி வருது, இல்ல அந்த பிசினஸ்க்கு வந்துட்டு ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா அந்த ஒரு 1 month 1 lakh அரௌண்ட் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவன் வந்துட்டு 1 lakh அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய அமௌண்ட் தான். சூப்பர், எனக்கு 1 lakh வந்திருக்கு இல்லையா. சோ விபரீதமா செலவு செய்யறது, லைக் விபரீதமா அத வந்துட்டு துணி வாங்குறது, விபரீதமா வெளியில சுத்துறது, விபரீதமா டூருக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு 1 lakh செலவு ஆயிடுச்சு. எந்த சேமிப்பும் அவன் செஞ்சுக்கல அப்படின்னா அவங்களால அதை வந்துட்டு அது கரெக்டான ப்ரொசீஜரா கிடையாது. கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. கண்டிப்பா நம்ம சேவ் அப்படிங்கிறது செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் செலவு செய்யணுமோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம பணத்தை சேமிக்கவும் செய்யணும். 3வது செலவு செய்யறது. அந்த செலவு செய்யறது கூட எப்படி நம்ம செலவு செய்யறோம்,
கரெக்டா செலவு செய்யறோமா, நல்லதுக்காக தான் செலவு செய்யறோமா, இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பார்ட்டிஸ் போறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். சோ இதுவும் பெரிய பாயிண்ட். மணியை வந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் சம்பாதிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு எப்படி சேமிக்கணும்ன்றத பார்க்கணும். மூணாவது வந்துட்டு எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பார்க்கணும். மூணுத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது நேம் அண்ட் ஃபேம். நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னா நம்மளோட பேரு பிரதிஷ்டங்கள் இல்லையா? சோ இப்போ ஒருத்தர் சொல்வாங்க, ஐயோ இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல குடும்பத்துல பிறந்தவன், லைக் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப அவங்கள பார்த்துட்டே அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப சூப்பர், அவங்களோட பையன் இந்த பையன், சோ இவன் நல்லவனா தான் இருப்பான் அந்த மாதிரி சொல்லலாம். அதே போல ஐயோ இவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களோட இருக்கான், இவன் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பேட் நேம் இருக்கிறவங்களோட இதுவா இருந்தாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதே போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஐயோ இவன் அவங்க கூட எல்லாம் சேர்றான், சோ இவன் நல்லவ கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட பேரு பிரதிஷ்டங்கள் எப்படி இருக்குன்றத பாத்துக்கணும். நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சு நம்ம இந்த சொசைட்டிக்காகட்டும் எல்லாருக்குமே நல்ல விதமா இருக்கிற மாதிரி 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி இருந்துட்டு நம்மளோட நேம் அண்ட் ஃபேம் எப்படி இருக்குங்கிறத செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்மளோட நேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். அந்த நேம் அண்ட் ஃபேமை நம்ம சம்பாதிக்கணும். நல்ல வழிகள்ல போயிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சு நம்ம நேம் அண்ட் ஃபேமை சம்பாதிக்கணும். அதே போல நம்ம வந்துட்டு இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ், சாரி நார்மல் பிசிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆகட்டும், நம்மளோட ஒர்க் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பிசினஸ் 4 பேருக்கு உதவி செய்யற பிசினஸ் ஆகட்டும், ஒரு நல்ல விதமான பிசினஸ்ல நம்ம இருக்கிறதோ நல்ல விதமான ஜாப நம்ம பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவன் செம்ம, இவன் நல்லவங்க இவங்க, ஏன்னா இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேரு. ஒரு கெட்ட செயல் செஞ்சோ ஒரு கெட்ட பிசினஸ் வச்சோ இருந்தா நம்மளோட பேரு நல்லா இருக்குமா? ஐயோ இவன் வந்துட்டு இது விக்கிறாங்க, ரொம்ப கெட்டமான இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு அங்க வந்துட்டு சரி இருக்காது. கரெக்டா? சோ நம்ம வந்துட்டு பேரு நேம் அண்ட் ஃபேம் எப்படி சம்பாதிச்சுக்கணும்? நல்ல வழிகள்ல நல்ல பிசினஸ் செஞ்சோ நல்ல வேலைகள் செஞ்சோ நல்ல காரியங்கள் செஞ்சோ நம்ம நேம் அண்ட் ஃபேம் சம்பாதிக்கணும். அந்த இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில பாத்தீங்கன்னா 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச ஞானத்தாகட்டும் நமக்கு தெரிஞ்ச இந்த தியானத்தை எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனை வளர்க்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல பேர் இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இந்த தியானமும் எனக்கு தெரிஞ்ச என்ன ஞானத்தை 4 பேருக்கு நான் சொன்னேன் அப்படின்னா என்னோட நேம் அண்ட் ஃபேமை நான் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தானே, அதிகரிச்ச மாதிரி தானே. அந்த மாதிரி. சோ இப்படி நல்ல வழிகளா இருந்து நல்ல செயல்களை செஞ்சு நம்ம இந்த நேம் அண்ட் ஃபேம சம்பாதிச்சுக்கணும். சேம் அதை காப்பாத்திக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மேம் எப்படி இதை வந்து நான் செலவு செஞ்சோம், எப்படி செஞ்சா நான் அதை காப்பாத்திக்கிட்ட மாதிரி, எப்படி என்ன செஞ்சா அதை வந்து தப்பான வழியில இது பண்ண மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு அந்த பேரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்காக அதை செலவு செய்யணும். செலவு செய்யறது இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து அந்த நான் படிச்ச ஸ்கூல், எனக்கு அந்த ஸ்கூல்ல வந்து நல்ல பேர் இருக்கு. ஓகே ஹிமஜா அப்படின்னாலே ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல இதுன்னு ரொம்ப என்னோட நேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்கூல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் வழியா ஒரு நல்ல மாஸ்டரை கூப்பிட்டோ ஒரு பெரிய இவங்களை கூப்பிட்டோ அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு மெடிடேஷன், ஏன்னா நான் போய் எனக்கு நல்ல ஆல்ரெடி அந்த ஸ்கூல்ல நல்ல பேர் இருக்கு, நான் போய் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் கிளாஸ் வைக்கலாம், இந்த இந்த சார் வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா? நம்மளால ஒரு நல்ல மாஸ்டர் வந்து அந்த ஸ்கூலுக்கு வருவாங்க, நல்ல கிளாஸ் கொடுப்பாங்க, லைக் என்னோட பேரால அங்க ஒரு நல்ல செயல் நடக்குதா இல்லையா? சோ இந்த மாதிரி நம்மளோட நேம வந்துட்டு நம்ம கெட்ட வழியில போகாம கெட்ட விஷயங்களுக்கு செலவு செய்யாம நம்ம நல்ல வழிகளுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்ல வழிகளை என்ன சொல்றது, நல்ல விஷயங்களுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஆனா அந்த இடத்துல நமக்கு கெட்ட பேர் வருது.
யாரோ வந்துட்டு நம்மள வந்துட்டு தவறாக சொல்லி நம்மள இது பண்ணா கூட நம்ம அதை கண்டுக்க கூடாது. நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இப்போ ஓகே, நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் மாதிரி, கெட்ட பேர் இந்த சென்ஸ் ஒரு 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, இவன் சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. ஆனா நம்ம செய்யற செயல் வந்துட்டு ரொம்ப கரெக்டானது, நேர்மையானது, உண்மையானது அப்படின்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்ம செய்யற அந்த உண்மையான செயலை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். மே தவிர, ஐயோ அவங்க என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, என் பேர் கெட்டு போயிடுமே, அப்ப நான் இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அதை நம்ம கண்டுக்காம நம்ம வந்துட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே போகணும். ஓகேவா மாஸ்டர்? சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு ஹிரண்ய கஷ்யபர், பிரகலாதர் இல்லையா? ஹிரண்ய கஷ்யப்ப வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க பிரகலாதருக்கு, நீ வந்துட்டு சிவனை இது பண்ணாத, விஷ்ணுவை இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா பிரகலாதர் கேட்பாரா? இல்ல. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, தனியா கூப்பிட்டு, பாரு உங்க அப்பா வந்துட்டு இவ்வளவு சொல்றாரு இல்லையா, உங்க அப்பாவால தானே நீ இப்போ நீ இப்ப பிறந்திருக்கிறதோ இது எல்லாமே, உங்க அப்பாவை உங்க அப்பாவை விட உனக்கு அது அதிகமா, ஏன் அவர் சொல்ற பேச்சு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உக்காந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிரகலாதர் சொல்வாரு, அம்மா எனக்கு அப்பா மேல ரொம்ப கௌரவம் இருக்கு, ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த சத்தியத்தை நான் விட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரே தவிர, அவரோட வலியை விட்டு அவங்க அப்பா பக்கத்துல போக மாட்டார் அவரு. சோ அப்படி மாஸ்டர்ஸ், நமக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு 4 பேர் இதுவா பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட செயல் வந்துட்டு நல்லதா இருந்துச்சுன்னா, நேர்மையானதா இருந்துச்சுன்னா, நம்ம அது எதையும் கேர் பண்ணிக்காம we have to move on. ஓகே மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் காஸ்மிக் எனர்ஜி. சோ காஸ்மிக் எனர்ஜி வந்துட்டு எப்படி கெயின் பண்ணிக்க முடியும்? 2 வழி. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம தூக்கம், நார்மலா ரெகுலரா டெய்லி தூங்கணும் அப்படின்னா தூக்கத்துல இருந்து நம்ம காஸ்மிக் எனர்ஜி வாங்கிக்கிறோம். அதே போல நம்மளோட மெடிடேஷன். மெடிடேஷன் வந்துட்டு ஹார்ஸ் டுகெதர் நம்ம பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ற தியானத்துல இருந்து நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வரும். ஓகேவா? சோ நம்ம எப்போ இந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜியை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் படிக்கணும், இந்த மாதிரி கிளாஸஸ கேட்கணும், அதே போல இந்த மாதிரி நல்ல நம்ம ஹெல்தியா இருக்கிற மாதிரி தூங்கணும், நமக்கு பிடிச்ச வேலை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டு பாடுறதுன்னா பிடிக்கும், எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா பிடிக்கும்னா அந்த மாதிரி விஷயங்கள், நம்மளோட பிடிச்சவங்களோட மனிதர்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுல இருந்து கூட நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வரும். இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சுக்கணும், அதை சேமிச்சு வச்சுக்கணும், அதை எங்க செலவழிக்கணுமோ அங்க மட்டும்தான் செலவழிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இவ்வளவு ½ பேசிட்டு இருக்கேன். சோ என்னோட காஸ்மிக் எனர்ஜி வந்துட்டு இப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவழிக்கணும். அதே ஒரு ½ வந்து ஒரு 4 பேர்கிட்ட உக்காந்து கூத்தடிச்சுட்டு நான் வந்துட்டு லைக் ஏதோ ஒரு சும்மா டைம் பாஸ் விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். ஆனா அது அங்க நம்ம என்ன பண்றோம், அந்த காஸ்மிக் எனர்ஜிய செலவு பண்றோம். அங்க காஸ்மிக் எனர்ஜிய அங்க எப்படி செலவு பண்றோம், வேஸ்டா செலவு பண்றோம். ஆனா இங்க நான் சொல்றது, இங்கேயும் காஸ்மிக் எனர்ஜியை செலவு பண்றேன். ஆனா எப்படி பண்றேன், கரெக்டான முறையில நான் செலவு பண்றேன். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். நம்ம காஸ்மிக் எனர்ஜியை சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், எதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்றோம், இந்த மாதிரி நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், இந்த ஆஹ் பிளட், இந்த 3 விஷயத்திலயுமே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வீட்டுல வந்துட்டு எல்லாருக்குமே தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கும், அவங்க வீட்டுல மட்டும் தண்ணி நின்றுட்டு இருக்கும், இல்லைன்னா தண்ணி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க டக்குன்னு இந்த 3 விஷயம், மணி, நேம் அண்ட் ஃபேம், காஸ்மிக் எனர்ஜி, இந்த 3 விஷயத்துல ஏதாவது ராங் பண்ணிட்டு இருக்காங்களா, தவறு செஞ்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணிக்கணும். ஓகே, அதுல ஏதாவது இருந்தா மாத்திக்கணும். அது மாத்திக்கிட்ட உடனே இந்த கரண்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், வாட்டர் ப்ராப்ளம் ஆகட்டும், பிளட் ப்ராப்ளம் ஆகட்டும் நமக்கு வராது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இத நம்ம சரியா செய்யல அப்படின்னா நமக்கு பிளட் லாஸ் ஆகுறதோ, ஏதாவது அடிபட்டு நமக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுறதோ, இல்லைன்னா பிளட் கிளாட் ஆயிடும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகுறதோ, இல்ல ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் அப்படின்னாலே மாஸ்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஜாலி, கருணா, தயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம அன்போட இருக்கணும்,
கருணையோட இருக்கணும், எல்லார் மேலயும் நம்ம அவ்வளவு அன்பா இருக்கணும். அதுதான் நம்ம ஹார்ட் நல்லா இருக்கிறதுக்குமே. நீங்க வேணா பாருங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களோ யாராவது இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களை ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கடினமா இருப்பாங்க. ரொம்ப அவங்களோட கேரக்டரே என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கருணை அப்படின்றதோ இந்த அன்பு அப்படின்றதோ எதுவுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டபோனா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட விஷயம் நம்ம லைஃப் ஸ்டைல இது எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு இந்த டிசீசஸ்ல இருந்து நம்ம இது பண்ணலாம். இந்த டிசீசஸ் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம உடனே திரும்பி போகணும் செல்ஃப் செக். அதே போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த பேரு பிரதிஷ்டங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை நமக்கு நல்ல பேர் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு நல்ல பேர் இருக்கு நமக்கு எல்லாமே ஃபைன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு நல்ல பேர் இருக்கிறதால எனக்கு ஏதாவது அகங்காரம் இருக்கா, கர்வம் இருக்கா, உக்காரணும் நம்மளே உக்காந்து ஓகே நமக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்கு, சோ அதனால எனக்கு ஏதாவது கர்வமா நான் பண்றேனா, நான் அகங்காரத்தோட இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். நம்மளோட என்னவா இருக்கணும்னா ஜீரோ, நம்மளோட ஈகோவை ஜீரோ பண்ணிக்கணும். நானும் ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற ஆல் ஆர் சேம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு ஓகே அப்படின்னும் போது கொஞ்சம் கர்வமோ அகங்காரமோ இருக்கும் ஜென்ரலா எல்லாருக்குமே. அது இருக்கா அப்படின்னு செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு ஒரு வேலை இருந்தா அதை வந்து பக்கத்துல வச்சுட்டு ஜீரோ, எல்லாருமே ஒண்ணுதான், நான் ஒண்ணு அதிகம் கிடையாது, அவங்க ஒண்ணு கம்மி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற நோக்கத்திலோட நம்ம வந்துட்டு இருக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் என்னது, 6 விஷயங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில. மணி, நேம் அண்ட் ஃபேம், காஸ்மிக் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, பிளட், வாட்டர். 3 வந்துட்டு மாத்த முடியும், 3 வந்துட்டு மாத்த முடியாது. மணி, நேம் அண்ட் ஃபேம், காஸ்மிக் எனர்ஜிய வி கேன் சேஞ்ச், நம்மளால மாத்திக்க முடியும். எப்போ நம்ம இதை மாத்திக்கிறோமோ இந்த 3த்த மாத்த முடியாது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளட் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், வாட்டர் ப்ராப்ளம்ஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ் அது தானா மாறிடும். இது மாறுறதே இல்லாம அதுக்கான ரிலேட்டட் டிசீசஸ், ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த டிசீசஸ், பிளட் கிளாட், பிளட் லாஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட கூட வராது. அப்படி இருந்தாலும் அது நமக்கு கியூர் ஆயிடும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த சக்தி வலயங்கள் அப்படின்றது மெயினா அந்த ஹார்ட் ரிலேட்டட் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கானது. இந்த ஹார்ட் அதுக்கு நான் என்ன சொன்னேன், அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும். அதோட நம்ம இந்த விஷயங்களை மாத்திக்கிட்டா இந்த பிளட் அண்ட் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி விஷயங்கள்ல நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அதையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் மாஸ்டர்ஸ் சக்தி வலயங்கள் அப்படின்றது.